யாருக்கிட்ட பணம் கேட்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். திருப்பதி பெருமாள் தான் சார். மகாலட்சுமி கிட்ட. மகாலட்சுமி கிட்ட. ஆமாம், மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதி. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் தானே நம்ம போய் கேட்க முடியும். அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட குறை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். மகாலட்சுமியோட குறைனா என்ன? துளசி செடி, பசுமாடு, தாமரை பூ. வெள்ளிக்கிழமை எல்லாரும் பூஜை பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் வீட்டில். அந்த வெள்ளிக்கிழமை 2 தாமரைப்பூ, 1 கை துளசி, பசும் பால் நிவேதனம். இன்றைக்கி பேக்கெட் பால் அது ஏற்கனவே காய்ச்சிட்டாங்க, அது திருப்பி போய் காய்ச்சி அதை தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணியோ அம்சம் பண்ணியோ கொடுக்காதீங்க தயவு செய்து. இன்றைக்கி பெரிய பெரிய ஆலயங்கள்லேயே அந்த தப்பு பண்ணுறாங்க, பெரிய பெரிய புரோகிதர்கள் அந்த தவறை பண்ணுறாங்க. பாக்கெட் பாலை தயவு செய்து கொடுக்காதீங்க. பசும்பால் தான் அம்சம் பண்ணணும், பசும்பால் தான் அபிஷேகம் பண்ணணும், இதை செய்துட்டு வரணும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பாவகிரகம் நின்றுச்சு அப்படின்னா, எது? ராகு, சனி, கேது, செவ்வாய். இந்த கிரகம் முன்னாடியோ பின்னாடியோ குருவுக்கு நின்றுச்சுன்னா அவங்க கையில் பணம் தங்காது.